கொண்டா இருளை கொண்டா அது நீங்க குழக்கணும் வணக்கம். ஐயோ கடவுளை என்ன செய்யறது? நான் போய் டீ எடுத்து கொண்டு வரணும். உங்களுக்கு நெஞ்சரிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போய் கிரீன் டீ எடுத்து கொண்டு வரேன். அப்ப நீங்க சொல்றீங்க நான் நித்ரா போய் படுறேன். ஓகே, நாளைக்கு நான் போய் நீ போய் படு. ஓகே சரியாப்பா. குட் நைட். உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. உங்களுக்கு என்ன வைக்கிறேன்? எனக்கு இவர் தான் என்னுடைய மகன். இவருக்கு ஒரு நல்ல ஒரு பொம்பளை பார்த்து நீங்கள் தான் தரவான். என்ன இவருக்கு எத்தனை வயசு இருப்பா? இவருக்கு இப்போ 24 ஆகுறது. இவர் நம்பினா நம்புங்க 24 தான் ஆகுது. சரி வச்சு இல்லை பொம்பளை போயிட்டு கணக்கா படம் பார்க்க போய் பாருங்க. காட்டுங்க கும்பிட குறிப்பை தாங்க குறிப்பை தேவை. அம்மாவோட என்னட்ட இருக்குது குறிப்பு. நான் உள்ள அனுப்பி விட்டேன் பாருங்க. அதான் என்னோட குறிப்பா. அதான் செவ்வாய் குட்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏழரை ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு நல்ல செந்தளிப்பான பிள்ளையா மூலட்சணமா பார்க்க வடிவா இருந்தா சரி. நாங்களும் பெருசா ஒன்றுமே எதிர்பார்க்கல. இந்த படத்தை பாருங்க. சீதனமும் ஒன்றுமே எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன தெரியுதோ வேறு இவரை தெரியுதோ ஒன்று வேறு நான் கட்டுவேன். நீரவிடம் நான் கட்டுவேன். நானும் மாஜனால தான் படிச்சேன். நீ துளசியடா நீ மடையா அடையாளமே காண முடியாமல் போய் இது மாதாடே நீ மாதான்னு செஞ்சிருக்க. நாளைக்கு நீங்க வெள்ளையா கன்னடா இல்லைங்க ஒரு படத்தை கணக்கு கணக்கு கொண்டு பாருங்க. எனக்கு ஒரு கிழமையா ஒரே நெஞ்சு சளியும் நெஞ்சு நோவும் மூச்சுடுக்கையிலாங்க இருக்கு. அதான் உங்களுடைய வந்து பார்த்துட்டு போகும். என்னத்தை விட்டு நான் எல்லாரும் சொல்லினோம். ஒரு நல்ல டாக்டர் உண்டு, யாரோ லண்டனில் படித்த ராமன் அவர் ஒரு 2 கருத்தக்குழு செய்தான் எல்லாம் போட்டுட்டு 2 பேக்கை அடிச்சுட்டு படம் பண்ணோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் குடினமாகிட்டேன். ஹலோ மருந்து குடிக்கிறவங்க மருந்து அதோட சேர்த்து நீங்க இப்ப பெக்கு படிச்சதால சளி நல்லா முத்தி பழுத்து போகுது. அதுவும் மருந்து தான். அது வச்ச எல்லாம் கலந்து தான். டாக்டர் பற்றி எல்லாமே மருந்து கூடாது. அதுக்குள்ள பெக்கு படிக்க சொல்லி அவர் சொன்னது. இப்ப நான் ஒரு மருந்து கூட சொல்லியிருந்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைட்டா மூக்குக்குள்ளாலையும் காதுக்குள்ளாலையும் விட்டு ஸ்டக் பண்ணி சளி எல்லாம் எடுக்கும். புது பயமா இருக்கு டாக்டர். இது சரி Is it close the door? எப்படி மச்சான் நானும் தான் மச்சான் ட்ரைவ் பண்ணி பார்த்தா கல்ல காட்டி காட்டி விழிக்குது வழியே. ஆனால் மசிய மாட்டுகளா செல்லுடா எல்லாத்தையும் பார்த்துட்டு வாழ மச்சான் வாழ எல்லாரும் படி கொண்டு போய் கவுண்டருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியும் கவனம். சரி மச்சான் மச்சான் இனி என்ன செய்யறது? ஓகே மச்சான் ஆல் தி பெஸ்ட் மச்சான். சந்தோஷம் நெஞ்சில பால வார்த்த மாதிரி கிடக்கு எனக்கு. என்ன போல ஒரு பிள்ளை உங்களை கேட்கணுமா? கேட்டதா உள்ளதான் அம்மாவோட பெரிய சொத்தை அதுக்கு பாருங்களா அம்மாவோட
உங்க அம்மா இப்ப வீட்டுல நிக்கிறேன். ஹலோ 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 அம்மா அம்மா நான் ஜீவா கலைக்கிறேன். ஓ என்ன குஞ்சு என்னடா ஏன் இல்ல நான் இப்ப ஆர்வலா படிக்கிறேன். நான் இப்ப இங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நிக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட் அம்மா வந்து உங்களுக்கு தெரியுமா நல்லா? உங்க வார நான் கொடுக்குறேன், நீங்க போய் அவங்களோட கதைங்க. கூடு. ஹலோ தேனி, தாரன்னு சொல்லு பாப்போம். என்ன மாலா நீ? ஓ நான் தான் கதைக்கிறேன். வேற கண்டுபிடிச்சிட்டு என்னன்னு தெரியும்? உண்ட குரல் அப்படியே இருக்கு, ஒரு சொட்டு மாலை இல்ல. எனக்கு இப்ப பெரிய ஷாப்ட போட்டு உண்ட மகள். ஷாப்டோ என்ன ஷாப்? எந்த மகள் இங்க டாக்டரா இருக்கிறாயிலோ கனடால. எந்த மகனை பிடிச்சு கொண்டுதான் இப்ப லவ் பண்ணி இப்ப 2 பேரும் செய்யற கட்டத்துல வந்து நிக்கினான். எனக்கு சொல்லேனே. அதுதான் இப்பதான் நான் கேட்க பிள்ளை சொல்லுது இப்படி தேனுவாண்ட மகள். எனக்கே பெரிய ஷாப். அம்மாடியோ எனக்கு சந்தோஷமா இல்லை இருக்குது. ஆனா மகளுக்கு நீ நாங்கள் டான்ஸ் சங்கீதம் எல்லாம் படிச்ச மாதிரி பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது போல. ஓ அவளுக்கு எல்லாம் சின்னல இருந்து சொல்லி கொடுத்தது. குட் நல்ல பிள்ளைதான், பார்க்க தெரியுது. உண்ட பிள்ளை கதிரேசம் பிள்ளை மாத்தின பேத்தி மாதினால படிச்சது இதெல்லாம் சொல்ல தேவையில்லையே. சம்பந்தம் லுனா தெரியுமே, நேர கட்டி இருக்கிறேன். நீ துளசியே கட்டி இருக்கிற. நீங்கெல்லாம் அந்த நாள்ல பெரிய லவ்வர்ஸ் 2 பேரும் சின்ன வயசுல. என்ன சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து 5ஆம் வகுப்புல இருந்து ஒரே விரும்பி இப்பதான் நாங்க கல்யாணம் கட்டி இருக்கிறோம். ஆட கடவுளே, இன்னைக்கு தான் எனக்கு இது தெரியும். சரி நடிப்பு நல்லா இருந்து இந்த நார்மல் கதை அப்படிதான் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்து அப்படியே. அந்த படத்தில் எப்படி பார்த்தீங்களோ அதையும் எல்லா ப்ரோக்ராமும் அப்படித்தாங்க.
அன்பான நண்பர்களுக்கும் மாலை வணக்கங்கள். உங்கள் முன் 82 பேட்ச் மகாஜன கல்லூரியின் சார்பாக ஆசிரியர் புவனச்சந்திரன் அவர்களை பற்றி பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றிகள். இவர் பல்வேறு வகைகளில் மற்ற ஆசிரியர்களிடமிருந்து வேறுபட்டு இருந்தார். இளமையானவராக மெல்லிய தோற்றத்தில் மற்ற ஏலவல் மாணவர்களிடமிருந்து பிரிக்க முடியாதவராக இருந்தார். சிம்பிளாக சொல்வதென்றால் அடுத்த வீட்டு பையன் போன்ற தோற்றத்தில் இருந்தார். எங்களுக்கு படிப்பிக்கிறார். எங்களுடன் தோழமையுடன் பழகினார். பாடங்களை இலகுவாக கற்பித்ததுடன் சிக்கலான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பொறுமையாக விளக்கம் தந்தவர். புரளிக்கு பெயர் போல எமது வகுப்பில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எமது சார்பாக நின்று எம்மை காப்பாற்றியவர். மாணவர் ஆசிரியர் என்ற உறவு முறை இல்லாமல் நம்மை நண்பர்கள் போல் பாவித்து எமது படிப்பின் ஆர்வத்தை கூட்டியவர். மகாஜனா கல்லூரியிலேயே மாணவராக இருந்து ஆசிரியராகவும் இருந்தவர். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அல்ல. Teaching is a profession that teaches all other professions. Teacher plays a key role in our life.
and have a major share in shaping it. It's the teacher with chalk and board teaches us the art of living. They nurture the talents, cultivate young minds, and make successful individuals out of ordinary girls and boys. Dear sir, your encouragement and persistence in our junior years has taught us more than the maths which you were supposed to do. You had changed our whole aspect of learning. Your support and understanding gave us the strength to continue our studies. We are glad to be your students. Thank you for being a wonderful teacher. Thanks. Okay, now Jiva will present the gift for our teacher, Mr. Pranachandran. So please, yeah. You know, anyone knows about Master's marriage? How many people know about that? No one knows? You want to listen? Yeah. You want to listen? Yeah. Okay, good. Okay. Role model, good. Okay, we'll see whether role model or not. We'll see, don't worry. Right. So what happened was, Master, he has been searching to find a partner all over the place. He started from Manipur, then Zundukuli, Jaffna, everywhere he was going, and everything failed. Okay? Failed, nobody was willing to give word. Yeah. You know why? In a spiritual terms, peace is something always within us. So rather than searching within us, we try to search outside, but we never find. So what happened? Finally, he found a partner in the same Marthanap village. So that's the interesting part of our Master. He has been searching everywhere, and finally he found out the person next door. He forgot about her. Anyway, they've led a wonderful life. Okay, so yeah. You have to speak a few words, man. ஐம்பதாவது பிறந்த நாள் விழாவை கொண்டாட வந்திருக்கும் எங்களது மாணவர்களே, மருமக்களே, பிள்ளைகளே, நமது மதிப்புக்குரிய ராஜவேந்திரன் ஆசிரியர் அவர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் மலேசியாவில் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வைபவம் பலகால பலரின் கடுமையான உழைப்பின் மத்தியில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்களில் பலரை நாங்கள் 35 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். பலரின் உருவங்கள் மாறியிருந்தாலும் அவர்களின் பழைய குறும்புகள் இன்னும் மாறவில்லை. சிலர் உதாரணமாக யோகுமாரை எடுத்துக்கொண்டால் அவர்தான் எனது சிஐடி என்று சொல்றேன் பார்க்க அவரை நாங்கள் இன்ஃபார்மன்ட் சொல்றோம். அவர் மிகவும் நல்லவராக மாணவர்கள் மத்தியிலும் அதே நேரம் எங்கள் மத்தியிலும் டபுள் கேம் அவர் இரட்டை வடம் கொண்டவர். எல்லாத்திலும் எல்லா நல்ல நினைவுகளையும் உங்களோடு உங்கள் நாட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். குறைகளையும் கசப்புகளையும் மறந்து மகிழ்ச்சியுடன் செல்வீர்கள் என எதிர்பார்க்கிறேன். எங்கள் மாணவர்கள்
பெருமையானவர்கள் மட்டுமல்ல, தாங்கள் பண்பிலும் சிறந்தவர்கள் என்பதை இந்த விழா எடுத்து காட்டுகிறது. இந்த விழாவை சிறப்பாக நடத்த உதவிய ஆர்கனைசர்ஸ் பல்வேறு நாடுகளிலிருந்து, உதாரணமாக கொஞ்சம் அர்த்தம் ரோஹினி சிறந்த சேவையாற்றினர் இலங்கையிலிருந்து, அந்த பேரை நீங்கள் சொல்ல மறந்து போனீங்க, இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான விழாக்கள் தொடர்ந்து நீங்கள் தொடர வேண்டும். இவ்வாறு தொடர்வதால் எங்கள் மத்தியில் கூடுதலான புரிந்துணர்வு ஏற்படும். அத்துடன் எங்களது வருங்கால சந்ததிகளும் ஆக்கள்ன்றது அறியக்கூடியதாக இருக்கும். அந்த இன்னொரு சம்பவம் என்றால், இவர்கள் இப்போ சில பேர் என்ன தெரியல, ஆக்கள் உருவங்களை தெரியல. இப்போ நான் கடுகண்டு பேர் வச்ச பார்க்க கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்குது, கொஞ்சம் பூசரிக்காக வெரி குட். ஜீவா நான் தான் பேர் வச்சேன், கடுகண்டு அந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கு என்ன நிச்சயமா கலந்தது இந்த நாதஸ்வர கச்சேரி, சிரமமான கச்சேரி. அந்த கச்சேரியில எங்களது 2வது சந்ததி ஆடிய நாட்டியம் வந்து என்னால மறக்கவே என்ன பக்கத்தில் இந்த ஆசிரியர் சொன்னார், ராஜவேந்திரன் ஆசிரியர், ராம் மனோகர் எங்களுக்கு முன்னாலே இருந்து இப்பெல்லாம் சொல்லி போட்டு இன்னும் போய் தண்ணி அடிக்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்படித்தான் எங்கள் எல்லாரும் நீங்கள் நானும்